Hello friends, welcome to Suja Samayal. இன்னைக்கு நம்ம VIP பிரியாணி மசாலா கிட் வச்சு பிரியாணி எப்படி செய்யலாம், இதோட டேஸ்ட் எப்படி இருந்துச்சுங்கறத இத நான் செஞ்சு பார்த்துட்டு சொல்றேன். இதே மாதிரியே ஆச்சி பிரியாணி கிட் வச்சு திண்டுக்கல் பிரியாணி, செட்டிநாடு பிரியாணிங்கற ரெண்டு பிரியாணி வந்து நான் செஞ்சு பார்த்தேங்க. அந்த வீடியோவோட லிங்க் எல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்திருக்கேன். இந்த ரெண்டுல ஏதோட டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சு, எந்த பிரியாணி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்கறத இந்த வீடியோவோட எண்ட்ல நான் செஞ்சு பார்த்துட்டு சொல்றேங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். இப்போ இதை ஓபன் பண்ணி பார்க்கலாங்க. இதோட பிரைஸ் வந்துட்டு 159 ரூபாய். இதுக்குள்ள ஒரு 250 கிராம் அளவுக்கு சீரக சம்பா அரிசி கொடுத்துருக்காங்க. இந்த பிரியாணி கிட்ல வந்துட்டு ரெண்டு வகையான வெரைட்டி தராங்க. ஒன்று வந்து சீரக சம்பா அரிசி, இன்னொன்று வந்து பாஸ்மதி அரிசி. உங்களுக்கு எந்த இது சீரக சம்பா வேணுமோ பாஸ்மதி அரிசி வேணுமோ அதை நீங்கள் பார்த்து வாங்கிக்கோங்க. ஆச்சியில் வந்துட்டு செட்டிநாடு பிரியாணி, திண்டுக்கல் பிரியாணி, ஹைதராபாத் பிரியாணின்னு 3 இது கொடுத்துருக்காங்க. இவங்க வந்து அரிசியில் மட்டும் 2 வகையான அரிசி கொடுத்துருக்காங்க. பிரியாணி பேஸ்ட் வந்து எல்லாத்துக்குமே ஒன்று தான். அரிசி மட்டும் உங்களுக்கு எந்த அரிசி பிடிக்குமோ அது பார்த்து வாங்கிக்கோங்க. அடுத்ததாக இதில் சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி, வெஜிடபிள் பிரியாணி இதெல்லாம் எப்படி செய்கிறதுன்னு டீட்டெயிலாக இந்த பேப்பரில் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் எத்தனை விசில் வைக்கணும், அரிசி வந்து எவ்வளோ நேரம் ஊற வைக்கணும், நமக்கு இதில் இந்த பிரியாணி பேஸ்ட்டு போக எக்ஸ்ட்ராவாக ஆனியன், பச்சை மிளகாய் இது மாதிரி ஏதாவது சேர்த்துக்கிறதா இருந்தால் கூட சேர்த்துக்கலாம். அது எல்லாமே இதில் டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த பேக்கை கட் பண்ணி இதில் கொடுத்துருக்குற அரிசி எல்லாத்தையும் நான் வேறு ஒரு பவுலில் மாற்றி எடுத்து வச்சுக்கிறேன். அரிசி வந்து நல்லா இருக்குங்க. இந்த சீரக சம்பா அரிசியை அரை மணி நேரத்துக்கு ஊற வைக்க சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே நான் ஆச்சியில் திண்டுக்கல் பிரியாணி செய்யும்போது அந்த அரிசியை ஒரு 10-15 நிமிஷம் ஊற வச்சு செஞ்சேன். அப்போது எனக்கு கொஞ்சம் ஸ்டிக்கியாக இருந்தது. அதனால் இதை நான் ஒரு 10 நிமிஷம் மட்டும் ஊற வைக்க போகிறேன். அரை மணி நேரம் ஊற வைக்கலைங்க. முதல்ல அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, குக்கர் சூடான உடனே அவங்க கொடுத்துருக்குற இந்த பிரியாணி மசாலா பேஸ்ட்டை சேர்த்து வதக்கிக்க சொல்லியிருக்காங்க. நீங்கள் இதில் விருப்பப்பட்டீங்கன்னா எக்ஸ்ட்ராவாக இதில் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் வெங்காயம், பச்சை மிளகாய், கொத்தமல்லி இதெல்லாம் கூட நீங்கள் எக்ஸ்ட்ராவாக வேணும்னா சேர்த்துக்கலாங்க. நான் இப்போ இந்த பிரியாணி மசாலா பேஸ்ட்டை சேர்த்து வதக்கிக்கிறேன். நான் இன்றைக்கி வெஜிடபிள் பிரியாணி செய்ய போகிறேங்க. மசாலா பேஸ்ட்டு சேர்த்ததுக்கப்புறமா ஒரு 2 நிமிஷம் வதக்கி விட்டுட்டு இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் நான் சேர்த்துக்கிறேன். வெஜிடபிள்ஸ் இல்லைன்னா சிக்கன், மட்டன் எது சேர்க்குறதா இருந்தாலும் ஒரு 250 கிராம் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. 250 கிராம் சீரக சம்பா அரிசிக்கு 250 கிராம் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இதுக்கு நீங்கள் தனியாக உப்பு எதுவுமே சேர்க்க தேவையில்லைங்க. அதுலேயே இந்த மசாலா பேஸ்ட்டோடவே உப்பு கொடுத்துருப்பாங்க. கடைசியாக ஒரு வாட்டி நீங்கள் உப்பு செக் பண்ணிவிட்டு பத்தலைன்னா கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. வெஜிடபிள்ஸ் மட்டும் சேர்த்து செய்கிறதுனால இதை ஒரு 5 நிமிஷம் மட்டும் நான் வதக்கி விட்டுட்டு அரிசி வேகிறதுக்கு தேவையான அளவு நான் தண்ணி சேர்த்துக்க போகிறேன். நான் இன்றைக்கி இதில் எக்ஸ்ட்ராவாக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூளும் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிரும் சேர்த்துக்கிறேன். தயிர் சேர்த்து செஞ்சோன்னா பிரியாணியோட டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க. இது ரெண்டுமே ஆப்ஷனல் தாங்க, நீங்கள் விருப்பப்பட்டால் மட்டும் சேர்த்துக்கோங்க. தயிர் சேர்த்ததுக்கப்புறமா இதை ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். நீங்கள் சிக்கன், மட்டன் இல்லை வெஜிடபிள்ஸ் எது சேர்க்குறதா இருந்தாலும் அதுக்கு மட்டும் தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. அரிசிக்கு தேவையான அளவு உப்பு அதிலேயே கொடுத்துருப்பாங்க. அதனால் கடைசியாக ஒரு வாட்டி உப்பு செக் பண்ணிவிட்டு தேவைப்படுற அளவுக்கு மட்டும் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. அஞ்சு நிமிஷம் நல்லா வதங்கிருச்சுங்க. இப்போது தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். 600 ml அளவுக்கு தண்ணி சேர்த்துக்க சொல்லியிருக்காங்க. அரிசியை வந்துட்டு அவங்க அரை மணி நேரம் ஊற வைக்க சொல்லியிருக்காங்க. ஆனால் நான் இன்றைக்கி 10 நிமிஷம் மட்டும்தான் ஊற வச்சுருக்கேன். அரிசியை நல்லா கழுவுனதுக்கப்புறமா தண்ணியெல்லாம் நல்லா வடித்து எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க. ஏன்னா தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்தாலும் அரிசி வந்து குழஞ்சி போன மாதிரி ஆயிரும். பிரியாணி வந்துட்டு நல்லா உதிரி உதிரியாக இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ இது நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. இந்த ஸ்டேஜில் உப்பு செக் பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து உப்பு கொஞ்சம் பத்தலை, அதனால் கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் நான் இதில் உப்பு சேர்த்துருக்கேங்க. இப்போ நாம் குக்கரை க்ளோஸ் பண்ணி விசில் போட்டுடலாம். ஒரு விசில் வந்த உடனே லோ ஃப்ளேமில் ஒரு 2 நிமிஷம் வச்சுட்டு ஆஃப் பண்ணிடலாம். குக்கர் ஆஃப் பண்ணி இப்போ ஒரு 15 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம்.
இந்த பிரியாணி மசாலாவோட வாசனை வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க. அரிசி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். கொஞ்சம் உதிரி உதிரியாக வராமல் இது கொஞ்சம் ஸ்டிக்கியாக தான் இருக்குது. அதனால் நீங்கள் செய்யும்போது அரிசியை ஊற வைக்காமல் செய்யுங்க. இப்போ இதை சாப்பிட்டு பார்த்துட்டு இதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்கிறேங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு ஸ்டிக்கியாக இருக்குது. உதிரி உதிரியாகவே வரல இது. ஆனால் அரிசி எதுவுமே உடையலை, அப்படியே தான் இருக்குது. பிரியாணி சாப்பிட்டு பார்த்தேங்க. இதோட டேஸ்ட் வந்து நல்லா இருக்குது. அரிசி தான் கொஞ்சம் உதிரி உதிரியாக இல்லாமல் கொஞ்சம் ஸ்டிக்கியாக இருக்குது. அதனால் நீங்கள் பிரியாணி செய்யும்போது இது அரிசியை வந்து ஊற வைக்காமல் அப்போதைக்கு உடனே கழுவிட்டு சேர்த்துக்கோங்க. இந்த பிரியாணி மசாலாவோட பேஸ்ட் வந்து நல்லா வாசனையாக நல்லா இருந்துச்சுங்க. இதோட ப்ரிப்பரேஷன் வந்து ரொம்ப சிம்பிளாக ரொம்ப ஈஸியாக இருந்தது. யார் வேணால் உடனே டக்குன்னு செஞ்சிடலாங்க. டீட்டெயிலாக இதில் வந்துட்டு இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுங்கிற டீட்டெயிலாக இதில் எல்லா நோட்ஸுமே ரொம்ப கிளியராக கொடுத்துருக்காங்க. என்ன கேட்டிங்கன்னா ஆச்சி பிரியாணியா விஐபி பிரியாணியான்னு கேட்டிங்கன்னா எனக்கு வந்து ஆச்சி பிரியாணி கிட்டோட டேஸ்ட் வந்து ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க. இது என்னோட ஒப்பீனியன் தான். அதுக்காக இது நல்லா இல்லைன்னு நான் சொல்ல வரல. ரெண்டில் எது பெட்டர்னு கேட்டிங்கன்னா நான் ஆச்சி பிரியாணி கிட் தான் சொல்லுவேன். அதோட டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதே மாதிரியே நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு எந்த பிரியாணியோட டேஸ்ட்டு பிடிச்சிருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.